இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விடு ஏய் விடு விடு விடுன்னு சொல்றேன்ல. ஐயோ யாராவது காப்பாத்துங்க. விடு விடுடா விடு விடு. என்னடா பண்ற ராஸ்கல்? வயசானவங்க கிட்ட திருடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? கை கால்லாம் நல்லதானே இருக்கு, உனக்கு என்னடா கேடு? உழைச்சு சாப்பிட வேண்டியதானே? மேடம் மேடம் தெரியாம பண்ணிட்டேன் மேடம், விட்டுருங்க மேடம், விட்டுருங்க மேடம், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் மேடம். இந்தாங்கம்மா உங்க பெட்டி. நன்றிங்கம்மா. நீங்க மட்டும் வரலனா அந்த திருட்டு பையன் என் பெட்டியை புடுங்கிட்டு போயிருப்பான். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா. ரொம்ப நன்றிம்மா. அம்மா நீங்க யாரு? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுறீங்க. அம்மா நான் வெளியூருங்க, எனக்கு நீங்க யாருமே கிடையாது. அதான் கோயில் கோயிலா போய் சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல பொங்கல் திருவிழான்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க இப்படி தனியா போனா ஏதாவது ஆபத்து வரதா செய்யும். ஏன் கூட வரீங்களா? உங்க கூட வந்து நான் என்னம்மா பண்றது? ஏதாவது வேலை கொடுத்தா செய்வீங்களா? செய்வேம்மா. உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நல்லாவே சமைப்பேன். என் வீட்டுக்கு வந்து தங்கிக்கோங்க, கொஞ்ச நாள் சமையல் வேலை பாருங்க. எங்களுக்கு உங்க சமையல் பிடிச்சிருந்தா நீங்க பெர்மனண்டா எங்க வீட்லயே இருந்துக்கலாம். உங்களுக்கு சம்மதமா? சம்மதம்மா. சரி வாங்க. ஆமா உங்க பேர் என்ன? பரமேஸ்வரி. ஏமா உங்க முகம் ஒரு மாதிரியா ஆயிடுச்சு? உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா உங்க பேர் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் அப்படி சொல்றீங்க? காரணம் கேட்காதீங்க. ஏன் வீட்டுக்கு வந்தா நான் உங்களை இந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டேன். வேற எப்படிமா கூப்பிடுவீங்க? மீனாட்சி அம்மான் தான் கூப்பிடுவேன். என் வீட்டுல உங்க பேரை யார் கேட்டாலும் நீங்க மீனாட்சின்னு தான் சொல்லணும். சரிங்கம்மா. சரி வாங்க. இவங்க வெளியூரு, இவங்களுக்குன்னு யாருமே இல்ல. ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தன் இவங்க பெட்டியை பிடுங்கிட்டு ஓட பார்த்தான். நான் தான் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். இவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்னு சொன்னாங்க, அதான் நம்ம வீட்டுல சமையல் வேலைக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்பதான் புது வருஷம், பொங்கல் விசேஷம் எல்லாம் வருதுல்ல, சமைச்சுக்கிட்டு நம்ம வீட்லயே இருக்கட்டும். நல்லா சமைச்சா பெர்மனண்டா இங்கே இருக்கட்டும். அக்கா நம்ம வீட்லதான் ஏற்கனவே சமையல்காரி இருக்கால, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த அம்மா வேற? சமையல்காரி கொஞ்ச நாளா வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதனாலதான் இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். அம்மா நீங்க சைவம் அசைவம் ரெண்டுமே நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேம்மா. அப்ப இனிமே விதவிதமா சாப்பிடலாம். ரோஹிணி, இவங்களுக்கு நம்ம கிச்சனை கூட்டிட்டு போய் காமி. சரிம்மா. போங்கம்மா. சரிங்கம்மா. ஹாப்பி நியூ இயர் அங்கிள். Thank you ma. Happy New Year. ஹாப்பி நியூ இயர் புருஷா. Happy New Year. இந்த வருஷம் நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். சகல பாப்பா போய் பட்டாசு வெடிப்போம். பட்டாசுலாம் வேணும் இருக்காரு, நீங்க போய் வெடிங்க. அப்படியா? சார் நாங்களும் பட்டாசு வெடிக்கலாமா? அதுக்கு வாங்க, எல்லாருக்கும் தான ஹாப்பி நியூ இயர். ரோகிணி வா, மாமா வாங்க பட்டாசு வெடிப்போம். வாங்க பாப்பா, நீ வாப்பா. நீங்களும் வாங்க. சரிங்க. Happy New Year. சார் கேக் எடுத்து ரேவதிக்கு ஊட்டுங்க. என்ன சார் எல்லாத்துக்கும் தயங்குறீங்க? என்ன சார் இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? ஊட்டுங்க சார்.
உலகத்திலேயே நீங்க ஒருத்தரா தான் இருப்பீங்க. அக்கா அவன் தான் ஊட்ட மாட்டேங்கிறான்ல, இவளு எதுக்குக்கா நொய்யின்னு ஊட்ட சொல்லிட்டு இருக்காளுங்க? மாமா ஊட்டுங்க. ஊட்டுறதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ரேவதி கேக் ஊட்டுறது அத்திக்கு ஓகேவான்னு கேட்டு சொல்லுங்க. என்ன சார் எல்லாரும் பொண்டாட்டிக்கு பயப்படுவாங்க, நீங்க அத்தைக்கு பயப்படுறீங்க. பாத்தியாக்கா உன்னை எப்படி கோத்து விடுறான்னு பாரு. பயம்லாம் இல்லைங்க. என் அத்தைக்கு நான் கொடுக்குற மரியாதை. அவங்க சரின்னு சொல்லட்டும், நான் ரேவதி கேக் ஊட்டுறேன். ரோகு, உங்க அம்மாவை சகல எப்படி விருப்பத்துறாரு பாத்தியா? ஆண்டி ஒரு கேக்க கூட நீங்க சொல்லாம அவர் ஒய்ஃப்க்கு ஊட்ட மாட்டேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு மருமகன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க ஊட்ட சொல்லுங்க ஆண்டி, அப்பதான் அவர் ஊட்டுவாரு. என்ன ஆண்டி சைலண்டா இருக்கீங்க? சமாதானம் சொல்லுங்க. அத்தை மௌனமா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம்னு அர்த்தம். சகல ஊட்டு. ரேவதி இப்ப நீ உன் ஹஸ்பண்டுக்கு ஊட்டு. கேக் சூப்பரா இருந்துச்சுல? ஏங்க, எல்லாருக்கும் இதுல புது ட்ரெஸ் இருக்கு. அடடா இந்தா. சூப்பரு. இந்தா. தேங்க்யூ. உங்க 3 பேருக்கும் இதுல கிஃப்ட்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்தா. தேங்க்யூ. இது உனக்கு. இந்த சோதி. தேங்க்யூ மாமா. மாமா இது உங்களுக்கு. தேங்க்யூ மாப்ள. சின்னத்த அட வாங்கிக்கங்க. உங்களுக்கு இதுல புடவை இருக்காத்த?